டிவிக்கு ஆட்சியில் இன்னைக்கு 2 அமைச்சகத்துக்கான அமைச்சரை தெரிவு செஞ்சு அமைச்சராக பொறுப்பேற்க வச்சுருக்காங்க. ஒன்று ஐஎம்யூலேருந்து ஷாஜகான் அப்படிங்கிற எம்எல்ஏ அவர் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. இன்னொரு பக்கம் விசிகாவிலேருந்து மரியாதைக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்களை ஆயுதிராவிட நலத்துறை மற்றும் பழங்குடி நலத்துறை அப்படிங்கிறத பேர் மாற்றி சமூக நீதித்துறை அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. அந்த துறைக்கு அண்ணன் வன்னியரசு அவர்களை இன்றைக்கி அமைச்சராக பொறுப்பேற்க வச்சுருக்காங்க. 2 பேருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இதை செய்தியாக போடும்பொழுது செய்தி சேனல் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரி வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க, அதனால் திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து விசிகா வெளியேறுகிறது, வெளியேறி டிவிக கூட்டணியில் விசிகா சேர்கிறது. இதையொட்டி சமூக வலைதளங்களில் திமுகவினுடைய ஆதரவாளர்களும் விசிகாவினுடைய ஆதரவாளர்களும் மோதிக்கொள்வதை நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாங்க. இப்போ இங்கேருந்து கூட்டணிலேருந்து வெளியேறுறாங்க, அங்கே போகிறாங்க, அமைச்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது செய்தி. ஆனால் இந்த ஐடி விங்கும் அல்லது இந்த ஆதரவாளர்களும் சோஷியல் மீடியாவில் மாறி மாறி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கூட இணைச்சு சொல்கிறாங்கல்ல, அதில் தான் செய்தியினுடைய யுக்தி இருக்குது. அங்கே தான் நம்ம இப்போ பொழந்து கட்ட போகிறோம். அப்போ இந்த செய்தி நிறுவனம் இதையும் சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது? இப்படி சொல்கிற செய்தி நிறுவனம் அண்ணன் திருமா அவர்களை தாவேக்காவில் உள்ளவர்களே எவ்வளவு இழிவாக பேசினார்கள், பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்போ கூட்டணிக்குள்ளே போனதுக்கு அப்புறமும் அமைச்சராக அண்ணன் வன்னியரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகும் அண்ணன் வன்னியரசு அவர்கள் எவ்வளவு கேவலமாக தாவேக்காவை சேர்ந்தவர்கள் இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி பதிவுகள் போடுறாங்க அப்படிங்கிறத சேர்த்து இந்த நியூஸ் சேனல் சொல்லுமா? சொல்லாது. அதனால் அது என்னென்ன அப்படிங்கிறத சேர்த்து இந்த நியூஸ் சேனல் வேறு என்னென்ன கேள்விகளை யாராட்டெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம அவங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க போகிறோம். ஆனால் வன்னியரசு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அதனால் திமுக கூட்டணியிலிருந்து விசிக வெளியேறி டிவிகே கூட்டணிக்கு போகிறது அப்படிங்கிற பொழுது சாதாரணமாக ஒரு கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி வெளியேறி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியில் கூட்டணிக்கு போகிறாங்க அப்படின்னா இயல்பாகவே இந்த கட்சியினுடைய ஆதரவாளர்களும் சோசியல் மீடியாவில் மாறி மாறி பேசிக்கிறது அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடியது. இது ஏதோ திட்டமிட்டு இவங்க எப்படா வெளியேறுவாங்கன்னு காத்திருந்து அவங்க பேசுறது அப்படிங்கிறது கிடையாது. இவங்க இந்த கட்சியில் கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது, அதுவும் கடைசியாக திருமா அவர்கள் மியூச்சுவலாக போய் சொல்லிட்டு தான் அவர் வெளியேறாரு. அவர் சொல்லாமல் காங்கிரஸ் மாதிரி முதுகில் குத்திட்டு இந்த ஒரு கட்சி ஜெயிச்ச உடனேயே அங்கே ஓடி போய் முதல்ல தாவி சீட்டு போட்டு துண்டு போடுற நபர் அண்ணன் திருமா அவர்களோ அண்ணன் வன்னியரசு அவர்களோ விசிகா கட்சியே கிடையாது. ஒருத்தராக போய் அவங்களுடைய ஆதரவை கொடுத்து கடைசியாக கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிற சூழலில் தான், அதுவும் கடைசி நிமிடத்தில் தான் ஆதரவு கடிதத்தை தர்றாப்புல. அதுவும் ஏற்கனவே இருந்த திமுக கூட்டணியில் உட்காந்து தீர விசாரித்து ஆலோசித்து அவங்களுடைய அந்த டிஸ்கஸ் பண்ணி அந்த முடிவில் தான் போய் சேராத தவிர உடனடியாக அவர் போய் அங்கே துண்டு போட்டு வைக்கல. அப்போ இந்த கூட்டணியை விட்டு வெளியேறி இன்னொரு கூட்டணிக்கு போகும் பொழுது இந்த ஆதரவாளர்களும் அந்த ஆதரவாளர்களும் பேசிக்கொள்வது, மோதிக்கொள்வது சோஷியல் மீடியாவில் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு ஒன்று. ஆனால் இதை நியூஸ் ஆக்குற அந்த நியூஸ் சேனல் இருக்காங்கல்ல, அதே நியூஸ் சேனலு அண்ணன் திருமா அவர்கள் கடைசி நேரத்தில் அந்த ஆதரவு கடிதத்தை கொடுக்குற வரைக்கும் இந்த திருமா அவர்களை அந்த தாவேக்காவை சேர்ந்தவர்கள் எவ்வளவு இழிவாக பேசினாங்க தெரியுமா? 2 சீட்டு வச்சிருக்கிற உனக்கு இவ்வளவு முறுக்கா, அல்லது இன்னமும் இழிவாக இன்னும் தரக்குறைவாக வார்த்தை நம்மளால் அது உச்சரிக்க கூட முடியாது. நான் எக்ஸாம்பிள்ஸுக்கு மட்டும் ஸ்க்ரீனில் 1-2 மட்டும் காமிக்கிறேன். இதை விட மோசமான சொற்களை பயன்படுத்தி ஒரு ஜாதி தீண்டாமை மனநிலை உள்ள தாவேக்கால உள்ளவங்க போட்ட பல பதிவுகள் இதே மாதிரி இருக்குது. ஆனால் திருமா அவர்கள் டிவிகேவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்க போகிறாரு. இல்லைனாக்கா கவர்னர் ஆட்சி வந்துடும். அந்த கொடுக்குற நேரம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. அதற்கு அரசியல் காரணங்கள் இருக்கலாம். அல்லது அந்த கடிதம் அங்கேருந்து இவங்க கையெழுத்து போட்டு இவங்க கலந்து ஆலோசித்து கட்சிக்குள்ளே எல்லார்கிட்டையும் கேட்டு தான் அவருடைய பதிலை சொல்லணும். அப்போ அதற்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும். அப்போ அந்த கால அவகாசம் ஆளுநர் ஆட்சி வர்றதுக்கான அந்த நெருக்கடிக்குள்ளே அதுக்குள்ளே அந்த லெட்டர் கொடுக்க போகிறாருங்கிறது முன்னே தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து அந்த கூட்டணியை தான் ஆட்சியில் அமர வைக்க போகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே ஒரு 10 நிமிடம் லேட்டாக கொடுக்குறாங்க லெட்டரை. எனக்கு டிஸ்கஸ் பண்ணோம்னா கட்சிக்குள்ளே அந்த டயத்தை கூட அவங்களால பொறுத்துக்க முடியல. ஏண்டா 10 நிமிஷம் லேட்டாக லெட்டர் கொடுக்குறதே அவங்களால பொறுத்துக்க முடியலனாங்க. கரூரில் எப்படி அத்தனை நேரம் நீ கால் கெடுக்க நின்று நீ மதியம் 3 மணிக்கு வர வேண்டிய ஆள் நைட்டு 8 மணிக்கு 5 மணி நேரம் வரும்பொழுது மட்டும் கால் கெடுக்க வெயிலில் நின்ன, காலையில் 9 மணிக்கு நாமக்கலுக்கு வர வேண்டிய ஆள் மதியம் 2 மணிக்கு வர்றாருல, அந்த 5 மணி நேரம் எப்படி கால் கெடுக்க நின்று நீ? அப்போ சும்மா ஏதோ ஒரு 10 நிமிஷம் பேச போகிறாரு, பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாட்டு போட போகிறாரு, அங்கே நகைச்சுவை செய்ய போகிறாரு, ஆட போகிறாரு, பாட போகிறாரு, இதெல்லாம் செய்ய போகிறாரு. வேற என்ன பெரியாருடைய கருத்துக்களை அப்படியே வண்டையாக பேசி தள்ள போகிறாரா? அம்பேத்கருடைய கருத்துக்களை அப்படியே அறுத்து குமிச்சு வைக்க போகிறாரா? மார்க்சினுடைய கருத்துக்களுக்கு மார்க் போட்டு அதை திருத்தி உங்களுக்கு சொல்ல போகிறாரா? என்ன தெரியும் அவருக்கு?
வந்து பாட்டு போட போகிறாரு, டான்ஸ் ஆட போகிறாரு, தீய சக்தி திமுகன்னு பேச போகிறாரு. இதுதானே இப்போ பேச போகிறாரு. அதை கேட்கறதுக்கு 5 மணி நேரம் வெயிட் பண்ணி இல்லை நாமக்கல்லையும் கரூர்லையும். அப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ்லாம் கரைச்சி குடித்த ஒரு நபர் இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் யார் அரசியல்னு உள்ளே வந்தாலுமே அவர் தான் வாத்தியார். அப்போ அவர்கிட்ட பாடம் படிச்சுட்டு தான் நம்ம வரணும். ஏன் அண்ணன் உதயநிதி அவர்கள் கூட அண்ணன் திருமாவர்களை போன தேர்தலில் சொல்லும் பொழுது என்னுடைய அரசியல் குரு அப்படின்னாக்கா அது அண்ணன் திருமாவர்கள் தான் அப்படின்னு சொன்னார். அவர் பெரியார் தான் என்னுடைய அரசியல் குரு அல்லது அண்ணா தான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலை. அந்த பிரச்சாரத்தில் என்னுடைய அரசியல் ஆசான் அப்படின்னாக்கா அண்ணன் திருமாவர்கள் தான் அப்படின்னு பிரச்சாரத்திலே போய் பேசினாப்ல. ஏன் அண்ணன் வன்னியரசு அவர்கள் திண்டிவனத்தில் நிற்கும் பொழுது கண்டிப்பாக அவர் ஜெயிக்க மாட்டார், தோத்து தான் போவார்னு பூரா பையில தான் சொன்னாங்க. ஆனால் அதையும் தாண்டி அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஜெயிச்சு காமிச்சார். அப்போ அந்த இடத்துல திண்டிவனத்தில் அண்ணன் வன்னியரசு அவர்கள் இப்போ நிற்கும் பொழுது பிரச்சாரத்துக்கு போன அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசும்பொழுது அங்கே சொல்கிறாப்புல, திருவல்லிக்கேணியில் ட்ரிப்ளிகேனில் என்னுடைய வெற்றியை விட திண்டிவனத்தில் அண்ணன் வன்னியரசு அவருடைய வெற்றி மிக தேவையானது, மிக உறுதியானது. அதனால் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டு அண்ணன் வன்னியரசு அவர்களை கண்டிப்பாக வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு பேசின கிளிப்பு வைரல். நீங்களே அதை பாருங்க. இது வரைக்கும் என் தொகுதிக்கு நான் ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டிருக்கிறேன். இனிமேதான் போனோம். என் தொகுதிக்கு போகாம இங்க திண்டிவனத்துக்கு வந்து அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு பால சின்னத்துல நீங்க எல்லாம் வாக்களிக்கணும்னு கேட்கறதா என்ன அர்த்தம்? எனக்கு என் வெற்றியை விட அண்ணன் வன்னியரசுடைய வெற்றி எனக்கு மிக மிக முக்கியம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில உதயசூரியன் சின்னத்துடைய வெற்றியை விட இங்க திண்டிவனத்துல பானை சின்னத்துடைய வெற்றி, அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவனுடைய பானை சின்னத்துடைய வெற்றி மிக மிக முக்கியம். செஞ்சு காப்பீங்களா? சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட இந்த தொகுதி வெற்றி மிகப்பெரிய வெற்றியை அமையணும். இப்படியாகத்தான் திமுகவிற்கும் விசிகவிற்குமான கொள்கை உடன்பாடுகள், கொள்கை உறவுகள் இருந்துச்சு. அப்போ இதுலேருந்து அவங்க காலத்தின் சூழலில், காலத்தின் கட்டாயத்தில் வேற ஒரு கூட்டணிக்கு போகிறாங்க. அப்படியே கூட்டணிக்கு போகும் பொழுது அந்த 2 கட்சியிலேருந்தும் உள்ள சோசியல் மீடியாவில் இயங்குறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் வந்து திருமாவளவனுக்கு இருக்குது, திமுகவிற்கு என்ன ப்ரெஷர் இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு ஏன்பா இவ்வளவு இக்கட்டான சூழலில், ஆபத்தான சூழலில் நீங்கள் ஏன் அந்த கூட்டணிக்கு போகிறீங்க அப்படிங்கிற கோபம் இங்கேயும் இருக்கும். அங்கே வந்து ஏன்பா எங்கள் தலைவர் மேலே நீங்கள் பழிய போடுறீங்கன்ற கோபம் அங்கேயும் இருக்கும். அப்போ 2 சைடுலையுமே இந்த சோசியல் மீடியாவில் புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்க அல்லது அரை புரிதலோடு இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கணும். இயல்பு, ரொம்ப இயல்பு இது. இதை செய்தியாக்குற நீங்கள் அண்ணன் திருமாவர்கள் அந்த லெட்டரை கொஞ்சம் தாமதமாக கொடுக்கும் பொழுது அவ்வளவு இழிவாக, ஆபாசமாக, ஜாதி தீண்டாமை மனநிலையோட டிவிகேக்காரவங்க போட்ட போஸ்ட் பற்றி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லெட்டர் கொடுக்க தாமதம் ஆகிட்டுன்னு தாவேக்கா ஆதரவாளர்களே, தாவேக்காவுடைய ஐடி விங்க ரூட்டு மாஃபியாவே அவருக்கு ப்ரெஷர் போடணும் அல்லது அவரை இழிவுபடுத்தி பேசணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பாருங்கள் எத்தனை பதிவுகளை தாவேக்காவினரே போட்டிருக்கிறார்கள். இது சரியா, இது நியாயமா, இது ஆதவ் கண்டிப்பாரா, புஷியானந்த் கண்டிப்பாரா, ஜெகதீசன் பழனிசாமி கண்டிப்பாரா, விஜய் கண்டிப்பாரான்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நியூஸில் இந்த பதிவு சேர்த்து போட்டிருக்கீங்களா? அல்லது இந்த பதிவை கொண்டு போய் ஆதவர்ஜனாக்கிட்டேயோ அல்லது அங்கே உள்ள மற்ற நபர்கள்கிட்டையோ இதை காமிச்சு ஏங்க இது சரியா உங்கள் கட்சிக்காரவங்க பேசுறது, ஆனால் நீங்கள் இப்போ பெரியாருக்கு அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்கிறீங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளவு இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு தலைவரை, அதுவும் மீசிக்கானோட தலைவரை எப்படி பேசுகிறாங்களே, இதை நீங்கள் கண்டிக்க மாட்டீங்களா? பொதுவெளியில் பேச மாட்டீங்களா? ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது இதே மாதிரி சோசியல் மீடியாவில் சில பேர் வந்து ஈழத்துக்கு எதிரான பதிவுகள் போடும் பொழுது அல்லது அங்கே உள்ள ஈழத்துக்கான விடுதலைக்காக ஆயுதம் தாங்கிய போராட்டம் செய்த ஒரு அமைப்பினுடைய தலைவரை பற்றி அவங்க இப்படி பேசும் பொழுது அந்த கட்சியை வந்து பிரஸ் மீட் பண்ணி அதுக்கு பதில் கொடுத்து இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் யாரும் பேசாதீங்க, நாம வந்து என்னத்தையுமே ஈழத்துக்கு ஆதரவானவங்க, அதற்கு போராடிய அமைப்புக்கும் ஆதரவானவங்க, அதனால ஒருவேளை அந்த அமைப்பை ஆதரிக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் வந்து நமக்கு எதிராக பேசலாம். ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து அமைப்பையோ அந்த ஈழத்தமிழர்களையோ நீங்கள் கொச்சையாக பேசுவது, உரிமையில் பேசுவது, அவங்க வந்து வேறு வார்த்தைகள் பயன்படுத்தி பேசுவது தவறான விஷயம். கழகம் இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஒருவேளை பொறுப்பில் இருக்கிறவங்க, கட்சியில் உறுப்பினராக இருக்கவங்க இப்படி செஞ்சாங்க நான் கட்சியை விட்டு நீக்குவோம் அப்படின்னு அந்த கட்சியை பொறுப்படுத்துவது பிரஸ் மீட் போட்டு சொன்னாங்க அன்னைக்கு. அப்போ அன்னைக்கு திமுகவிற்கு அவ்வளவு நெருக்கடிகள். அப்போ திமுக ஆட்சியில் கிடையாது, அப்போ திமுக எதிர்கட்சி. அன்னைக்கு ஆளுங்கட்சி அதிமுக. எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ் தான் அன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்தாங்க, அல்லது ஜெயலலிதா அவர்கள் இருந்திருக்கலாம் மேபி. அப்போ அன்னைக்கு நடக்கும் பொழுது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவ்வளோ ப்ரெஷர் போட்டு அவங்கள வந்து பதில் சொல்ல வச்சுருந்தீங்க. நீங்கள் ஆளுங்கட்சியாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜயில் உள்ள கட்சியில் உள்ள பல பேர் வந்து தாவிக்கா, எனக்கா விஜயோடைய ஃபோட்டோ வச்சுருக்கான், டிவிக்கேன்னு போட்டிருக்கான், இது ஃபேக் ஐடி கூட கிடையாது, நேரடியாக அவனுடைய பெயரை போட்டு இயங்குறான். இப்போ அவன் இப்படி போடும்பொழுது இந்த கேள்வி பண்ணி நம்ம கேட்கணுமா இல்லையா, அல்லது இதை நீங்கள் செய்தியாக்கணுமா இல்லையா? சரி, கட்சி லெட்டர் லேட்டாக கொடுக்கறதுக்கே இவ்வளவுனாக்கா இப்போ கூட்டணி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி டிவிகே கூட்டணிக்கு போகிறாங்க. சரிங்களா?
இப்போ என்ன போடுறான், டிவிகே கூட்டணிக்கு உங்களே ஆதரித்து உங்களுடைய தலைவரை முதல்வராக்குவதற்கு உங்களை வந்து ஸ்ட்ராங் பண்ணுவதற்காக இந்த கட்சி விசிகன்ற கட்சி அங்கே வந்து சேர்றாங்க. இப்போயும் என்ன பண்ணுறான், வன்னியரசு அவர்களை, வன்னியரசு வந்து ஒரு ரைமிங்காக, வன்னியரசு அப்படிங்கிறது ரைமிங்கான ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு இன்னும் மோசமான வார்த்தையில் இழிவுபடுத்தி அந்த ட்வீட் உங்களுக்கு இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள். நான் அந்த கெட்ட வார்த்தைகளை வந்து பிளர் பண்ணியோ அல்லது கோடு போட்டோ நான் உங்களுக்கு காமிக்க சொல்கிறேன். எனக்கு அதை நம்ம பப்ளிக்காக காமிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, இவ்வளவு மோசமான வார்த்தைகளை நேரடியாக அந்த ட்வீட் பண்ணவருடைய பெயர் அதில் இருக்கும், அவருடைய ஐடியுமே உங்களுக்கு தெரியும். நேரடியாக விஜயனுடைய அந்த அங்கீகரிக்கப்பட்ட ஃபோட்டோ கவர்மெண்ட் ஆஃபீஸில் தொங்குறதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை தான் டிபியாக வச்சுருப்பாப்புல. அப்போ இப்படியாப்பட்ட மோசமான இழிவான வார்த்தைகளை பயன்படுத்தி டிவிக்கு ஐடிவிலேருந்து போடுறாங்களே, தாவேகாவுடைய ரூட் மாஃபியிலேருந்து போடுறாங்களே. இப்போ இது குறித்து கேள்வி எழுப்புவீங்களா? அல்லது அண்ணன் திருமாவளவன் குறித்து இழிவாக போட்ட ட்வீட் இதோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. இப்போ இந்த ட்வீட்லாம் ஜாதி தீண்டாமை மனநிலையில் உள்ள தாவேகா ஐடிவிலேருந்து போடுறாங்களே, இதை குறித்து நீங்கள் கேள்வி எழுப்புவீங்களா? ஏங்க இது நேரடியாக தாவேகாவிற்கு தான் விசிகா வருது. ஆனாலும் தாவேகாவில் உள்ள ஐடிவிங்கில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஜாதிய மனநிலையோட பாருங்க, கட்ட பஞ்சாயத்துன்னு சொன்னால் ட்வீட் போட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் அங்கே இருக்கும் பொழுது வேற, ஆனால் இங்கே வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, பேசாமல் மூடிட்டு உட்காந்துடணும் அப்படின்ற வார்த்தைகளை ஏங்க ஒரு கூட்டணிக்கு வந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி ஏன் சொல்லலை நீங்கள்? கூட்டணிக்கு வந்து ஐயமுலை பற்றி ஏன் சொல்லலை நீங்கள்? இல்லை கூட்டணிக்கு வந்து மற்ற கட்சிகளை பற்றி ஏன் சொல்லலை? அதனால் விசிகா மட்டும் பேசும்போது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர் அது இதுன்னு வழக்கமாக ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்கல்ல. இங்கே உள்ள ஜாதி ஆதிக்க மனநிலையில் உள்ள இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு கட்டமைப்பு பண்ணாங்கல்ல, அதே கட்டமைப்பை தாவேக்கால உள்ளவங்களும் கூட்டணிக்கு வர்ற கட்சிங்க, ஆதரிக்க வர்றேன்னு சொல்கிற கட்சி. எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ பெரிய லீடரு. ஏன்னா வன்னியரசு அவர்கள்லாம் எவ்வளோ பெரிய போராளி தெரியுமா? ஏதோ 4 படத்தில் நடிச்சு விட்டு டான்ஸ் ஆடிட்டு ஓட்டு கேட்டு அவர் வந்து எம்எல்ஏ ஆகலை. அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கே பெரிய போராட்டம், எம்எல்ஏ ஆனதே பெரிய போராட்டம், அவருடைய வாழ்க்கை பெரிய போராட்டங்கிறது வேற விஷயம், ஈழம் சார்ந்தவருடைய போராட்டங்கிறது வேற விஷயம், ஜாதி திணிப்புக்கு ஜாதி ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டங்கிறது வேற விஷயம். அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கான ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சுல, அது பெரிய போராட்டம். அதுக்கடுத்தது அவர் அமைச்சர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய போராட்டம். ஏன்னா கட்சிக்குள்ளே வேணும்பாங்க வேணாம்பாங்க எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுக்கு தான் அவர் கட்டுப்பட முடியும், அந்த கட்சியும் கட்டுப்படும், தலைவரும் அப்படி ஒன்று கூட்டி தான் ஒரு டிசிஷன் எடுப்பார். இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் அமைச்சராகி வரும் பொழுது இவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை சொல்லி பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? அப்போ ஜாதி ஆதிக்க மனநிலை உள்ள தாவேக்கால உள்ளவங்க இப்படி பல பதிவுகள் போடுறாங்க. கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்கிறத நான் வன்னியரசு அவர்கள் ஆபாசமாக திட்டுறது. இப்போ இதை இந்த செய்தி சேனல்கள் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா? இதே செய்தி சேனல் எவ்வளவு மின்வெட்டு பாருங்கள். நானும் சென்னையில் தான் வசிச்சுட்டு இருக்கேன். கொளத்தூராக இருக்கட்டும், பெரம்பூராக இருக்கட்டும், திருவள்ளூராக இருக்கட்டும், சென்னையில் உள்ள பல பகுதிகள் எடுத்துக்கங்க. இரவு நேரத்தில் அவ்வளவு மின்வெட்டு, தூங்கவே முடியல. பகல் நேரத்தில் சொல்லவே தேவையில்லை. ஒரு நாளைக்கு குறைந்தது 4 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் இங்கே சென்னைக்குள்ளேயே மின்வெட்டு இல்லைன்னு மறுக்க முடியுமா அவங்களால? கொளத்தூரில் நேற்று நைட்டு சாலை மறியல், திருவள்ளூரில் சாலை மறியல், காஞ்சிபுரம் போகிற வழியில் சாலை மறியல், பெரம்பூரில் சாலை மறியல், இன்னும் பல இடங்களில் சாலை மறியல். நைட்டு மக்கள் தூங்க முடியல, வயசானவங்க, குழந்தைங்க, இன்னும் எவ்வளோ பேர் காலைல வேலைக்கு போகணும்ல, காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போகணும்லங்க. ஏன்னா உங்கள் கட்சியில் உள்ளவங்க மாதிரி போதையை போட்டு தூங்கிட்டு காலைல 9 மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு 12 மணிக்கு போகிறோம் நாங்களா? 9 மணிக்கு நாங்கள் ஆஃபீஸுக்கு 9 மணிக்கு போனோம், காலையிலே எழுந்திரிக்கணும், காலையில் எழுந்திரிச்சு பல வேலைகள் இருக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பி ஆஃபீஸுக்கு போகணும். இப்போ நைட்டு தூக்கம் கரண்ட்லாம் எப்படி தூங்குறது? ஏசி ஓடாது, ஃபேன் ஓடாது, எப்படி தூங்குறது? இப்போ ஊரில் கிராமமாக இருந்தால் கூட வெளியில் போய் பாய விரிச்சு போட்டு தூங்கிடலாம். சென்னையில் எங்கே பாய விரிச்சு போட்டு தூங்குறது? அவன் அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பான், ஏன்னா போய் ரோட்டில் தான் பாய விரிச்சு போட்டு தூங்கணும். அப்படி தான் நேற்று தூங்கினாங்க. கரண்ட் இல்லை, வந்து ரோட்டில் பாய விரிச்சு போட்டு வண்டி எல்லாம் ஒன்றா ரோட்டில் போட்டு நேற்று கொளத்தூரில் ஸ்ட்ரைக்கு, சாலை மறியல், சாலையில் ஒன்றாவது வண்டியை போட்டாங்க. ஏப்பா கரண்ட் இல்லை, என்னப்பா இத்தனை மணி நேரமாக கரண்ட் இல்லைங்க, எப்படி நாங்கள் தூங்குறது, காலைல வேலைக்கு போகிறது? இப்போ இதே செய்தி சேனல்கள் ஏன் பெருசாக்கலை? இதையெல்லாம் நீங்கள் டிபேட் ஆக்கியிருக்கணும். கரண்ட் இல்லைங்க, நமக்கு திமுக ஆட்சியில் ஒரு 10 நிமிடம் கரண்ட் இல்லைன்னா போதும், பெரிய ஃப்ளாஷ் நியூஸு, சென்னை ஸ்தம்பித்தது, சென்னை வாசிகள் மிக மிக கோபமானார்கள், அதிருப்தியில் மக்கள், மின்சாரம் இல்லாமல் ஏகப்பட்ட தட்டுப்பாடுகள், ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி நின்று போச்சது. 10 நிமிஷம் பிரேக்குனாக்கா கரண்ட் இல்லை அப்படின்னாக்கா இவ்வளவு செய்திகளை உடனடியாக ஃப்ளாஷ் நியூஸ் டடான் டன் டடான் டடான் டன் ஃப்ளாஷ் நியூஸ், பிஜிஎம் சேர்த்து அவ்வளவு நியூஸ். உடனடியாக இந்த திமுக எதிர்ப்பு மனநிலையில், திராவிட எதிர்ப்பு மனநிலையில் இருப்பாங்கள்ல சில புரட்சி போராளிகள், உடனே அவங்க வந்து வீடியோ போடுவாங்க. லைட்டில் அவங்க ஏரியாவில் லைட் எரிஞ்சால் கூட லைட்டை அமர்த்திட்டு, இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, தோழர்களே, கரண்ட் இல்லை பாருங்கள், எனக்கு வந்து 33 நேரமாக கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டவங்களாம் இன்றைக்கி நைட்டு விடிய கரண்ட் இல்லை, நேற்று முந்தானலாம் அவ்வளவு நேரம் மின்வெட்டு. யாராவது பேசுகிறாங்களா அதை? அப்போ அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம், அவங்க உள்நோக்கம் என்னன்னாக்கா சுய லாபம்.
ஒரு சுயலாபத்தில் அவங்க வீடியோ போட்டு அந்த சுய அரிப்பை தடுத்துக்கிறதுக்காக அப்போ திமுக ஆட்சியில் போய் வீடியோ போடுறாங்க. இப்போ போட வேண்டியது தானே? அப்போ போட்ட யாருமே இப்போ வீடியோ போடவே இல்லைங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்த்துக்கள் மட்டும்தான். திமுக ஆட்சியில் நடக்கும் பொழுது ஆணவ கொலை, டிவிக்கு ஆட்சியில் நடக்கும் பொழுது அது காதல் கொலையாக மாறிடுது. அது பொதுத்தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை தாவேக்கா தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே நிப்பாட்டல. தாவேக்கா மட்டும் இல்லை, திமுகவும் நிப்பாட்டல, அதிமுகவும் நிப்பாட்டல. ஒரே ஒரு கட்சியாக நிப்பாட்டினாங்க, அது காங்கிரஸ். மேலூருங்கிறது பொது தொகுதி, எங்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த விஸ்வநாதன் ஒரு நிப்பாட்டி அவர் ஜெயிக்க வச்சாங்க. வேற எந்த கட்சியும் பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் நிப்பாட்ட வைக்கல. ஆனால் என்ன பண்ணாங்கன்னாக்கா அண்ணன் பாரஞ்சித் அவர்கள் உட்பட அந்த ட்வீட் போடுறாங்க, பொது தொகுதியில் பல தொகுதியில் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சுட்டாங்க, பல ஏழைகளை ஜெயிக்க வச்சிருக்காங்க. யாரும் ஏழை கிடையாது, பூரா கோடீஸ்வரன், பூரா பயிலும் கோடீஸ்வரன். யாரோ ஒருத்தர் 2 பேர் லட்சாதிபதியாக இருக்கலாம், யாரும் இங்கே ஏழைலாம் கிடையாது. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே இதை பரப்புனாரா தெரியாமல் பரப்புனாருன்னு தெரியல. தெரியாமல் பரப்புனாருனாக்கா அவருக்கு அறியாமல் இருக்க அதை இன்னும் போக்கிக்கணும். அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் வந்து இந்த இந்த ஃபேக் நியூஸை பார்த்துட்டு போடுவாருனாக்கா அவர் தன்னை சரி செஞ்சுக்கணும். இல்லை தெரிஞ்சுதான் போட்டாருனாக்கா அப்போ நேரட்டிவ் ஃபேக் ப்ரப்பகண்டா ரூட்டு மாஃபியா கிட்ட அண்ணன் மாதம் ஏதோ சோஃபா வாங்குறாருன்னு நினைக்கிறேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்தியாக்கணும். கரண்ட் இல்லை, இவ்வளோ மின்வெட்டு, மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்கன்றத இதை நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? சிடிஆர் நிர்மல்குமார்ட்ட, ஆதவர்ஜுனாட்ட இதை நீங்கள் கேள்வி எழுப்பீங்களா? ஏங்க நீங்கள் வந்தோடனே சரியாடுன்னு சொன்னீங்க, ஆட்சி பொறுப்பேற்றுட்டீங்க, 2 வாரம் ஆகி போச்சு, என்ன ஒன்றுமே ஒரு ப்ரெஸ் மீட் எதுவுமே பண்ண மாட்டேங்கல, போய் கேட்பீங்களா அவங்ககிட்ட? தென்காசி மாவட்டத்தில் சிவகிரின்னு ஒரு இடம், அங்கே ஒரு விவசாயி, அந்த ஏழை விவசாயி ஏதோ புகார் கொடுக்கறதுக்கு பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார். அங்கே உள்ள காவல்துறை என்ன பண்ணுறதுனாக்கா அவரை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அடித்து கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபோன் வருது, அவங்களுடைய மனைவியா அல்லது மகளான்னு தெரியல, அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி அவங்க புகார் கொடுக்க வந்தார் இந்த விவசாயி. அவர் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இதில் மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம். பதறி அடிச்சுட்டு அவங்க ஓடுறாங்க, அழுது புரள்றாங்க. எனக்கா வீட்டில் அவர் செத்து போயிட்டாருங்க, வேற யாரும் இல்லை சம்பாதிக்கிறதுக்கு. அவருடைய சம்பாத்தியத்தில் அந்த வீடு ரன் ஆகிட்டு இருக்கு. ஐயோ போயிட்டுனாங்க, நான் குழந்தைய வச்சு என்ன பண்ணுவேன்னு அந்த அம்மா அழுகுறாங்க. போலீஸ் அடிச்சிருக்கு, உள்ள போலீஸு புகார் கொடுக்க போன விவசாயியை போட்டு அடிச்சிருக்காங்க. கேட்டாக்கா அவர் மருந்து குடிச்சிட்டாருன்னு இந்த போலீஸ் சொல்லியிருக்கு. அது என்ன உண்மைங்கிறது லேட்டாக தெரிய வரும். புகார் கொடுக்க போனவர் எதுக்குங்க போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு முதல்ல மருந்து குடிக்கணும்? மருந்து குடிச்சாரா இல்லையாங்கிறது விசாரணையில் தெரிய வரட்டும். ஆனால் இதை நீங்கள் கொஸ்டின் பண்ணணும்ல, எப்படி புகார் கொடுக்க போனவர் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்து மருந்து குடிக்கணும்? மருந்து குடிக்கணும்னாக்கா ஊரில் யாரும் இல்லாத இடத்துல காட்டிலையோ மேட்லையோ எங்கேயோ போய் உட்காந்து மருந்து குடிச்சிட்டு அவங்களுடைய முடிவை தடிப்பாங்க. ஆனால் அது தவறு தான், அதை நம்ம ஆதரிக்க போகிறதில்ல. ஆனால் அப்படி தான் நடக்கிறதுங்கிறது. அதில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்து மருந்து குடிப்பாங்களா? அப்போ தாக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாக இருக்குது, சொல்லியிருக்காங்க. போலீஸ் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த லாக்அப் டெத்துன்னு பேசுனாங்கல்ல, இப்போ அவங்க யாருமே ஏன் வாயை திறக்கல? ஒரு நான் விவசாயின்னு சொல்லிட்டு பச்சை துண்டு போட்டுக்கிட்டு விஜய் பேசினார்ல பஸ் மேலே நின்றுக்கிட்டு, இப்போ அந்த விவசாயி ஒரு புகார் கொடுக்கும் பொழுது போலீஸ் போட்டு அடிச்சு அவருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்காரே, அந்த வீடியோவை நீங்களே பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு வயசான பாட்டி, அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து, அதாவது அந்த பாட்டி வந்து எங்கேயோ வெளியில் நடந்து போகும் பொழுது ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் அப்படி நடக்கலை, வீட்டுக்குள்ளே அந்த அம்மா தூங்கிட்டு இருக்கு, வீட்டுக்குள்ளே புகுந்து கதவை உடைச்சிட்டு உள்ளே புகுந்து அந்த பாட்டி காதில் உள்ள தோடு இதெல்லாம் பிடிச்சி அறுத்துட்டு அந்த பாட்டியை தாக்கிட்டு ஓடிட்டாங்க. புகாராகுது. இந்த பாட்டி வந்து போலீஸ் இதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி அந்த பாட்டி செத்து போச்சு. அந்த பாட்டி செத்து போச்சு. என்ன பாதுகாப்பு இருக்குது? வீட்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ளே படுக்க முடியலங்க. ஒரு வயசான கிழவிங்க ஒரு தோடு மாட்டிட்டு படுக்க முடியல. அந்த தோட்டுக்கு ஆசைப்பட்டு காதோட பிடியிருக்கானுங்க. காதோட பிடிந்தா காதை அறுத்துருக்கானுங்க, அதோட தாக்கியிருக்கானுங்க. அந்த பாட்டியை கொலைவெறி தாக்குதல், உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இதில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. ஓரிரு நாட்கள் கழித்து இன்னைக்கு அந்த பாட்டி செத்து போச்சு. என்ன பாதுகாப்பு இருக்குங்க இங்கே பெண்களுக்கு? ஒரு வேலூரில் அந்த கிளிப்பை வேணால் நீங்கள் பாருங்கள், அந்த பாட்டியோட கிளிப்பை வேணால் பாருங்கள். வேலூரில் ஒரு 2 பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னக்கா பிளாக்ல சரக்கு விற்கிறாங்க, அது எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, பெண்கள் நடமாட்டத்துக்கு போயிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த சமூக விரோதிகள் இருக்காங்களோ நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போந்து அந்த பெண்களை தாக்குறாங்க.
கொலைவெறி தாக்குதலுங்க. அப்போ பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு கேட்குறேன். சிங்கப்படை என்ன பண்ணுது, காவல்துறை என்ன பண்ணுது? கம்ப்ளைண்ட் கொடுத்தா காவல்துறை இவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க தகவல் கொடுக்காம அவங்களுக்கு எப்படி தெரிய வரும்? அப்போ இதில் காவல்துறையை கைக்குள்ளே வச்சிருக்க வேண்டிய, காவல்துறையை மெயின்டைன் பண்ண வேண்டிய முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? அவர் என்ன பண்ணுறாருன்னா செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காரு உள்ள. அவங்க பார்க்க வருவாங்கள்ல, செல்ஃபி வீடியோ அந்த வயசானவர் எடுத்து போகிறதுக்கு அவர் வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் உட்காந்துருக்கணும். அப்புறம் டேபிளில் இதில் சேரில் உள்ள துண்டை தூக்கி ஓரமாக வைக்கணும். அப்புறம் ஜீப் ஓட்டி அதை வீடியோவை போட்டு பாருங்கள் அரசு வாகனத்தை முதலமைச்சரே ஓட்டுகிறார் அப்படிங்கிறத அவர் பார்க்கணும். ஏங்க முதலமைச்சருக்கு எவ்வளோ வேலை இருக்கும்? காவல்துறை அவர் கீழே உள்ள டிபார்ட்மெண்ட் என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு, அவரை கூப்பிடுங்க, அவரை தூக்கி வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடுங்க. என்ன நினைக்கிறாரு அவர்? இந்த இங்கே ஒரு பிரச்சனை, அந்த விவசாயியை தூக்கி அடிச்சிட்டாங்களாமே, உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்காம அவர் யாருங்க அடித்தது? விவசாயி அடிக்கிறது உங்களுக்கு யாருங்க உரிமை கொடுத்தது? இதுதான் நம்ம அரசா? விவசாயி நம்ம பாதுகாக்கிற அரசா? அது மக்கள் எப்படிங்க நம்மளை நம்பி ஓட்டு போடுவாங்க? விவசாய சங்கத்தினர் எப்படிங்க நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க? விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்க தாங்க தமிழ்நாட்டில் பெரும்பாலானவர்கள். அப்போ அவங்களுடைய வாக்கு நமக்கு வேண்டாமா அப்படின்னு இன்னை வரைக்கும் ஏதாவது ப்ரெஸ் மீட்டு விஜய் வந்து தந்துருக்கணும்ல, ஏன் தரல? அப்போ என்ன பாதுகாப்பு இருக்குது? அவங்க கள்ளத்தனமாக சரக்கு வைக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற பெண்ணை வீட்டுக்குள்ளே புந்து தாக்குறாங்க. 11ஆவது படிக்கிற மாணவி பாலியல் தொல்லை வெளியில் சொல்ல முடியாமல் செத்து போச்சு அந்த பாப்பா. இப்போ 11 படிக்கிற மாணவினா கண்டிப்பாக விஜயனுடைய ஃபேனாக தான் இருக்கும். இப்போ பாலியல் தொல்லை கொடுக்குறாங்கனாக்கா எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாரு, அப்போ நான் வந்து சிங்கப்படைக்கு ஃபோன் பண்ணுறேன், அல்லது நான் போலீஸ்கிட்ட சொல்கிறேன், வீட்டில் சொல்கிறேன், எனக்கு எப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்க முடியும் எங்களுடைய தளபதி ஆட்சின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வெளியில் சொல்லியிருக்கணும்ல, ஏன் சொல்லலை? எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரியும். இந்த பாப்பாவுக்கு செத்து போச்சு, தற்கொலை பண்ணி செத்து போச்சு அந்த பாப்பா. அந்த அம்மா மாரில் அடிச்சுட்டு அழுகுறாங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு கண்ணில் ரத்தம் தான் வரும். அந்த கிளிப்பையும் பாருங்க வேணா. இதையெல்லாம் நியூஸ் ஆக்குவீங்களா, டிபேட் ஆக்குவீங்களா, அல்லது ஆதவர்ஜனோட கேள்வி கேட்பீங்களா, அல்லது முதலமைச்சர் விஜய்கிட்ட கேள்வி கேட்பீங்களா, அதை சார்ந்த அமைச்சர்கள்ட்ட நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? அதெல்லாம் கேட்காது. நீங்கள் திமுகவிலேருந்து வெளியே போன விசிகாவுடைய ஐடி விங்கு, இந்த ஐடி விங்கில் உள்ள ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்களில் தங்களை தாங்களே விமர்சித்துக் கொள்கிறார்கள், தாக்கிக் கொள்கிறது. ரொம்ப முக்கியம் அது, ரொம்ப முக்கியம் அது. இப்போ அடுத்ததான் அந்த வாசுதேவின்னு ஒரு அம்மா அந்த தென்காசியில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆய்வு செய்ய போணுச்சு இல்லை, இப்போ அதை குறித்து யாராவது நீங்கள் எஸ்கலேட் பண்ணீங்களா? திரும்ப இது அருண்ராஜ்கிட்ட அந்த கேள்வியை கேட்டுக்கணுமா வேணாமா? அந்த அம்மா சொல்லுது, திரும்ப அதே நியூஸில் வந்து செய்தியாளர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. உண்மையிலே அந்த செய்தியாளர் இருக்கார்ல, அவருக்கு தனிப்பட்ட முறையில் அந்த செய்தியாளருக்கு நம்ம உண்மையிலே பாராட்டுகளை தெரிவிக்கணும். ஆனால் அந்த சேனலுக்கு பாராட்டு கிடையாது. அந்த சேனல் அயோக்கியத்தனமான சேனல், அது 24/7 டிவிக்கே தான். அதுவும் தமிழ் நியூஸ் 24/7 கிடையாது, டிவிக்கே 24/7. அந்த செய்தியாளர் தனிப்பட்ட முறையில் உண்மையிலேயே பாராட்டுலாம் தெரிவிச்சுக்கிறேன். அப்போ அந்த அம்மா சொல்லுது, நான் தனிப்பட்ட முறையில் விசாரிக்க போனேன். தனிப்பட்ட முறையில் விசாரிக்கிறது உனக்கு யாருமா அனுமதி கொடுத்தா? பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு நீ போய் ஹாஸ்பிட்டலில் போய் நீ வந்து விசாரிப்பியா? இந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள ஹையர் ஆஃபீஸர் நீ போய் விசாரிப்பியா? என்ன படிச்சிருக்கா? பிஎஸ்சி நர்சிங். இப்போ என்ன பண்ண போகிறாங்க? டிவிக்கு ஐடி விங்கில் உள்ளவங்களா நாளைக்கு ஐடி எடுன்னு கிளம்ப போகிறான். நான் ஐடி எடு பண்ண போகிறேன். ஏன்டா நான் டிவிக்கு ஐடி விங்கில் இருக்கேன், அதனால் ஐடி எடு வந்திருக்கேன் அப்படின்னு போகிறேன் நாளைக்கு. பாருங்கள், இந்த அம்மா உணவத்தை போய் மாவட்ட செயலாளருங்கிற பேரில் போய் அட்ராசிட்டி பண்ணுறது விசாரிக்கிறங்கிற பேரில் பூரா பயில அப்படி தான் தெரிஞ்சுட்டு இருக்கான். இதை இவங்க மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அருண்ராஜ் நேரம் எனக்கு அந்த வாசுதேவிங்கிறவங்க அந்த கட்சியில் பொறுப்பாளராக இருக்காங்க. இப்போ மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு என்கிட்ட சொன்னார், அதன் அடிப்படையில் தான் நான் போனேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாவட்ட செயலாளரை மாற்றணும், வாசுதேவிங்கிறவங்கள மாற்றணும், பொறுப்புலேருந்து தூக்கணும், கட்சியிலேருந்து தூக்கணும், அல்லது 6 மாதம் கட்சியிலேருந்து விடுப்பு. நீங்கள் என்ன பயிலாக வச்சுருக்கீங்களோ அதன்படி இந்த வாசுதேவின் மீது நான் எடுத்து நடவடிக்கை என்ன? இப்போ திமுக ஆட்சியில் இதே மாதிரி நடந்துச்சுனாக்கா சும்மா விடுவீங்களா? கேட்பீங்களா? கேள்வி கேட்பீங்களா? அடுத்த நிமிஷம் அடுத்த 1 ஹவரில் கட்சியில் உள்ள பொறுப்பாளர் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அந்த செயலை செய்தவர்கள் மீது. சேலத்தில் இதே மாதிரி தான் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞரை கோவிலுக்கு முன்னாடி வச்சு ரொம்ப ஆபாசமாக பேசி அடிக்கிறதுக்கு கை வாங்கினார் ஒருத்தர். திமுகவோட ஒன்றிய செயலர்னு நினைக்கிறேன், அல்லது கவுன்சிலர் என்னன்னு தெரியல. உடனடியாக எல்லாரும் பேசணும். அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அவர் மீது SC/ST ஆக்ட் போட்டாங்க, வழக்கு போட்டாங்க அவர் மேலே. அப்போ இங்கே ஏன் வாசுதேவி மேலே ஏன் நீங்கள் வழக்கு போடல? எனக்கா அரசு மருத்துவர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தது அப்படிங்கிற வழக்கு தாராளமாக போடலாமே. இது ஒரு 4 பேரை கூட்டு போகுது. நான் தனிப்பட்ட முறையில் போனேன். தனிப்பட்ட முறையில் எதுக்குமா கோர்ட்டு போட்டு போகிறேன்? எது கோர்ட்டு போட்டு போனீங்க? தனிப்பட்ட முறையில் முதல்ல போய் விசாரிக்கலாமா? இப்போ நான் போய் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் 4 பேர் அழைச்சிட்டு போய் சரியாக வேலை செய்கிறீங்களா எடுங்க பார்ப்போம் விசாரிக்கலாமா? இல்லை நேரடியாக தலைமைச் செயலகத்தில் CM உடைய ஆஃபீஸில் பூந்து நீங்கள் வேலை செய்கிறீங்களான்னு டவுட்டாக இருக்குது, எனக்கு இதில் ஃபைல்ஸ்லாம் எடுங்க சொல்லி விசாரிக்கலாமா? விசாரிக்க முடியுமா முதல்ல? இல்லை அமைச்சருடைய ஆஃபீஸில் பூந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களா? அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வாங்க, இது எடுங்க, இந்த ஃபைல் எடுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, வாங்க 2 பேர் சேர்ந்து போகலாமா? விசாரிக்க முடியுமா? அது என்ன டிவிக்கில் உள்ளவங்களை மட்டும் தனியாக ஏதோ லைசன்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களா விசாரிக்கிறதுக்கு?
அப்போ இதை கண்டிக்கணும், கட்சியில் நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள்? இதை குறித்து அருண்ராஜ் கிட்ட என்னைக்காவது தமிழ் நியூஸ் 24/7 மைக்கு நின்று கேள்வி கேட்டிருப்பீங்களா? இந்த வாசுதேவியை குறித்து நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியது வாசுதேவிட்ட கேட்டீங்க, ரைட்டு. அடுத்து அருண்ராஜ் அந்த கேள்வி கேட்கணும்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் வாசுதேவி மீது? ஏன் நடவடிக்கை எடுக்கலை? வீடியோ ஆதாரம் இருக்குது, ஆடியோ ஆதாரம் இருக்குது. நம்ம பேசுனது அந்த மாவட்ட செயலாளர் சொல்லி தான் போகணும்னு சொல்கிறாங்க. மாவட்ட செயலமே என்ன நடவடிக்கை? வாசுதேவி என்ன நடவடிக்கை? இதை நீங்கள் நியூஸ் ஆக்குவீங்களா? ஒரு கட்டத்தை வரை கொண்டு வந்தாங்க, அப்படியே கட் பண்ணிட்டாங்க. இது அருண்ராஜ் அடுத்து கேள்வியாக போகணும்ல, ஏன் கேள்வி எழுப்பல? நீங்கள் கேட்டுக்கணுமா இல்லையா? அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த கள்ள லாட்ரி திரும்ப புழக்கத்தில் வந்துச்சு. லாட்ரி எப்படி லாட்ரி யார் மூலயமா தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்? கடந்த 5 வருஷமாக லாட்ரி பேன் உள்ளே கிடையாது. திமுக ஆட்சியில் லாட்ரியை பேன் பண்ணிட்டாங்க, அதுக்கு முன்னாடியே பேன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே லாட்ரிங்கிறது பேன் பண்ணி பல வருடங்களும் ஆகுது. அதுவும் டிஎம்கே பீரியடில் கள்ள லாட்ரியும் கிடையாது. டோட்டலாக அப்படி நீங்கள் செய்தியே பார்த்துருக்க முடியாது. அப்போ திரும்ப டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா முக்கிய அமைச்சராக வந்ததுக்கு பிறகு எனக்கு அவர் தான் இன்றைக்கி முதலமைச்சர். ஆதவ அர்ஜுனா தான் முதலமைச்சர், விஜய் முதலமைச்சர் இல்லை. அவர் துண்டு எடுத்து விடுவார், கார் ஓட்டுவார், அவ்வளோதான். ஃபுல் மெயின்டெனன்ஸ் ஆதவ அர்ஜுனா தான். இப்போ ஆதவ அர்ஜுனா தான் முதலமைச்சர். ஆதவ அர்ஜுனாவிற்கு கீழே தான் தமிழ்நாடு இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆதவ அர்ஜுனா யார்? லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன். அப்போ லாட்ரி மார்ட்டின் மருமகனாக ஆதவ அர்ஜுனா நீங்கள் சிஎம் ஆகிட்டார். இப்போ இவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள கள்ள லாட்ரி நிறைய செய்திகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு செய்தியை போடுறேன்னு பாருங்கள். பலரின் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் அடியோடு அழித்தொழித்த லாட்டரி டிக்கெட் விற்பனை மீண்டும் தமிழ்நாட்டில் தலைதூக்கிவிட்டதாக பொதுமக்கள் இந்த சம்பவம் குறித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். அப்போ இந்த கள்ள லாட்ரி திடீர்னு எப்படி டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல புழக்கத்துக்கு வந்துச்சு? இதை கேள்வி எழுப்பீங்களா? ஆதவ அர்ஜுனாட்ட கேள்வி எழுப்பீங்களா? நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? இதையே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை சோஃபா உங்களுக்கு வந்துருச்சோ? ஊட்டியில் மத்திய பேருந்து நிலையம் பக்கத்தில் ஒரு அம்மா உணவகம், அதில் அம்மாங்கிறத டிவிக்காரவங்க போயிட்டு அடிச்சுட்டு இப்போ உணவகம் மட்டும்தான் இருக்குது, அம்மாவை காணும். இப்போ அம்மா உணவகத்தை நாங்கள் புதுப்பிக்க போகிறோன்னு சொன்னோடனே அதிமுககாரவங்களாம் புலகாங்கிதம் அடைஞ்சு ப்ரெஸ் மீட் பண்ணிங்கல்ல, அம்மாங்கிற பேரே டிவிக்காரவங்க எடுத்துட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க? ப்ரெஸ் மீட் பண்ணி தப்புன்னு சொல்லுவீங்களா? கண்டிக்கிற தைரியம் இருக்கா? கண்டிக்கிற முதுகலும் இருக்கா? முதல்ல உங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு அம்மா உணவகத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஜெயலலிதாவுடைய போர்டை வந்து கிழிச்சிட்டாங்க. இது யாரோ வீடியோ எடுத்து போட்டு சோஷியல் மீடியா வைரல் ஆகுது, நியூஸ் ஆகுது, பயங்கர அப்போஸ் ஆகுது. நம்ம இப்போ எதிர்த்து வீடியோ போட்டோம், இந்த மாதிரி பண்ணுற தப்புன்னு வீடியோ போட்டோம். அடுத்த வித்தின் 1 ஹவருக்குள்ளே மாசு நேரடியாக அங்கே போகிறார். போய் கிழிச்சதை திரும்ப ஒரு புதுசாக வாங்கிட்டு போய்க்கிறார், அல்லது கிழிஞ்சதை ஒட்டிட்டு அதை ஃப்ரெஷ் ஆக்குறாரு. நாளை மறுநாள் வந்து புதிய போர்டு வைக்கிறாங்க, ஜெயலலிதாவுடைய போர்டோடு அப்படியே வைக்கிறாங்க. அம்மா உணவு என்பது பெயர் மாற்றப்படாது, அதே பேரில் தான் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். அப்போ பொறுப்பெடுத்துட்டு மாசு அதுக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சராக இருக்கிறாரு அல்லது அதற்கான அந்த பொறுப்பாளராக இருக்கிற நேரடியாக போய் உடனடியாக 1 ஹவரில் சரி பண்ணுறாங்க, ரிப்ளை தர்றாங்க. அப்போ இப்போ அம்மாங்கிற பேர் எடுத்துட்டாங்களே, அந்த இடத்துக்கு யாராவது போனாங்களா பொறுப்பாளர்கள்? ஏன்னா பொறுப்பாளர் தான் எடுத்தது. அப்போ இதை குறித்து நீங்கள் கேள்வி எழுப்புவீங்களா? நியூஸ் சேனல்ஸு போயிட்டு அருண்ராஜ்கிட்டையோ அல்லது இது சம்மந்தப்பட்ட இப்போ உணவு டிபார்ட்மெண்ட் வருமா, உணவு டிபார்ட்மெண்ட்னாக்கா நம்ம வெங்கட்ரமணன் ஆர்எஸ்எஸ்கார் இவர்கிட்ட போய் கேள்வி எழுப்புவீங்களா? இது எப்படிங்க டிவி கேட்காரவங்க எப்படி அடிச்சு வச்சுருக்காங்களே, சரியாது தவறு இல்லையா? நீங்கள் தான் கொள்கை தலைவரில் ஜெயலலிதாவும் சேர்த்துக்கிறீங்க, அதிமுகவை நீங்கள் திட்டவே இல்லை, எம்ஜிஆரும் கொள்கை தலைவருங்கிறீங்க, அவங்க இன்னும் திட்டு தான் அம்மா உணவு. திமுக ஆட்சியிலே அந்த உணவகம் அப்படி தான் மெயின்டைன் ஆச்சு, பேரையும் மாற்றலை, நீங்கள் போட்டுக்கு போய் அடிச்சு வைக்கிறீங்களே, அது சரியா? முதல்ல தவறு இல்லையா? அப்படி நீங்கள் போய் கேள்வி கேட்பீங்களா? இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க இந்த நியூஸ் சேனல்ஸ். என்ன பண்ணுவாங்க, இந்த விசிக்காங்கேருந்து போனவனே, ஏன்னாக்கா இந்த நேரேஷன் என்ன கட்டமைக்கிறாங்கன்னாக்கா, சோஷியல் மீடியாவில் இப்படி வெளியில் போனவனையே அந்த ஆதரவாளர்கள் சண்டை போட்டுக்கொள்வது, கருத்தாக பேசிக்கொள்வதுங்கிறது யூஸ்வலாக நடக்கிற விஷயம் தான். இது புதுசெல்லாம் கிடையாது. 1 நாள் 2 நாள் அதை விட்டோம்னாக்கா அப்படியே நீர்த்து போயிடும். ஆனால் இந்த சண்டையை நியூஸை போட்டு இன்னமும் பொதுவெளியில் இன்னும் பெருசாக்கி திமுகவிற்கும் விசிகாவிற்குமான ஒட்டுறவை அப்படியே டோட்டலாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு விசிகாவை அப்படியே கொண்டு போய் டிவிக்கோட மெர்ஜ் பண்ணி விட்டுறணும். இதுதான் அவங்களுடைய ஐடியா, நேரட்டிவ், ப்ரப்பகண்டா. ஏன்னாக்கா ரூட்டு மாஃபியா உங்களுக்கு தலைவாணியோ திண்டோ கொடுத்துருப்பாங்க, அதை வாங்கிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு நியூஸ் சேனல்ஸில் வந்திருக்காது, சோஷியல் மீடியாவில் அல்லது சில யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்திருக்கும். ஆனால் சோஷியல் மீடியா பேச வேண்டிய விஷயங்கள் அதை பேச மாட்டாங்க, எதெல்லாம் பேசக்கூடாதோ அதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இது பேச வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய கடமை. தீர் எடுத்து நம்ம பேசுகிறோம், பேச மட்டும் தான் நம்மளால் முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற மீடியாக்களில் அதை போட முடியும், சோஷியல் மீடியாக்களில் யூடியூப் சேனல்ஸில் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. இந்த வீடியோவை பார்க்குறவங்க தயவு செஞ்சு நம்மளுடைய எல்லா வீடியோஸையுமே நான் வழக்கமாக சொல்கிறது கிடையாது, ஆனால் இப்போ சொல்லியாக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் பெல் பட்டன் அமைக்கிங்க. எல்லா வீடியோவையும் முடிஞ்ச அளவு உங்களுடைய சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும், வாட்ஸ்அப் குரூப்பு, லொட்டு லொசுக்கு எல்லாத்துலேயும் ஒரு 15 நிமிஷம் உட்காந்து ஷேர் பண்ணிடுங்க. இது ஒரு கடமையாக வச்சு
இந்த ஷேர் மட்டும் பண்ணி கொண்டு போய் சேருங்க. தொடர்ந்து இந்த அவலங்களை குறித்து நம்ம சேனலில் பேசுவோம்.